வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் டெல்லியை பற்றி நேற்று பேசணும், நம்மளும் பேசியிருந்தோம். டெல்லியில் கருத்து கணிப்பெல்லாம் சொன்னோம். மில்கிப்பூரில் என்ன நிலவரம்? ஏன்னா மில்கிப்பூரும் கொஞ்சம் முக்கியமான தொகுதி தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அயோத்தியில் இருக்குது. எப்படி திருப்பரங்குன்றத்தில் மத பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு சில விஷயங்கள் பண்ணப்படுதோ, மறுபடியும் சொல்கிறோம். இந்த திட்டமிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி மத்தியானம் நம்ம 2:30 மணிக்கு இதை முழுக்க திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது, யார் உண்மையிலேயே அப்படி பண்ணாங்கிறத பற்றி வீடியோ போடுறோம், முடிஞ்சால் பாருங்கள். இது இப்போ விஷயத்துக்கு வரும். மில்கிப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியும் பிஜேபி ஜெயிக்கணும்னு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறது நமக்கு தெரியும். திடீர்னு அவதேஷ் பிரசாத் சொன்ன வார்த்தை, என்னை நாய் என்று அழைத்தார்கள், நாயின் வாள் என்று அழைத்தார்கள் அப்படின்னு அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய விதம் இன்றைக்கி பாசி இன மக்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தன்னுடைய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு எம்பி, அவர் இந்த மாதிரியான சொற்களால் அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோதான் அவங்க பெரிய ஆளாலும் எவ்வளோ உரிமை இருக்கிறது. ராம்நாத் கோவிந்தால் கோயிலுக்குள்ள நுழைய முடியல பார்த்தோம். பழங்குடியின பெண்ணான முர்மு அவர்களாலே ஜனாதிபதி திறந்து வைக்க முடியல, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுது. அப்போ தங்கள் இதுவரை ஓட்டு போட்டு கொண்டு இருந்த யோகி அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை பயக்காது. ஏன்னா யோகி சொல்கிறத விட அவதேஷ் பிரசாத் சொன்னால் எஃபெக்ட். இப்படி போயிட்டு இருக்கும்போது அடிக்கு மேலே அடிங்கிற மாதிரி பிப்ரவரி 1 நடைபெற்ற அந்த இளம் பெண்ணுடைய சடலம், ஒரு வயல்வெளியில் ஒரு தலித் பெண்ணுடைய சடலம் கிடக்குது. அது அவதேஷ் பிரசாத் சொல்கிறாரு, நான் ரிசைன் பண்ணிடுறேன், நாடாளுமன்றத்தில் இதை நான் எழுப்ப போகிறேன், இதற்கு ஒரு முடிவு தெரியலைன்னா நான் ரிசைன் பண்ணுறேங்கிறார். அப்போ மாநில அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது லட்சணத்தை பாருங்கன்னு சொல்கிறார் அவர். இது வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவர்கள் யார், எந்த சமூகத்தை சேர்ந்தவனா, பட்டியலினத்தை சேர்ந்த சமூகம் இல்லை. அப்போ இது மேலும் பிரச்சனையாகுது. இது எல்லாம் வைத்து நேற்று மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அதாவது இவர் நாயின்னு சொன்னது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணுடைய டெட் பாடி. உங்களுக்கு தெரியும், சென்சிட்டிவான விஷயத்திலெல்லாம் ரொம்ப கவனமாக பேசணும். அதையும் தாண்டி அந்த விஷயங்கள் வரும்போது கும்பமேளால இறந்தது. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறது எடுபடலை. அதே மாதிரி பட்டையங்கேட்டோ கட்டையங்கேம்பார் இந்தியில் சொல்கிறார் இருந்தாலும். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் முன்னேறலாம். ஒற்றுமையாக இருந்தாருன்னா இந்துக்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து பாய வரட்டணும்னு தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு வன்முறை பேச்சு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தடவை அது பேசவே இல்லை. ஏன்னா ஒற்றுமையாக இருந்தால் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாங்க நாங்களாம் பட்டியலின மக்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட போகிறோன்னு மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்க. பட்டியலின மக்கள் வாக்குகள் 1 லட்சம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாசி சமூக வாக்குகள் 80,000, நம்ம யாதவர்கள் வாக்குகள் 50,000, இஸ்லாமிய வாக்குகள் 30,000 இருக்குது. இது மூணையும் கணக்கு பண்ணாலே ஜெயிச்சிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வாக்கும் நம்ம தாகூர் 2 பேர் உயர் ஜாதியினர், அவங்க வாக்கு 1 லட்சம் இருக்குது. மெஜாரிட்டி இந்த பக்கம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கடைசி நேர பிரச்சாரத்தில், எப்பயுமே பிரச்சாரத்துக்கு போகும்போது கடைசி நேரத்தில் சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. அது சில சமயம் நீங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் கண் கலங்கிடும். பார்க்கும்போதே ஒரு வீடியோ பார்க்கும்போதே என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கே தெரியும். இல்லைனா சொல்லிடுவோம் இது நடிப்புங்கன்றுவோம். அந்த மாதிரி நேற்று அவர் அந்த 3 அவதேஷ் பிரசாத் பேசிய வீடியோ அங்கே பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு. ஏன் இதை சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் பெரும்பாலும் கருத்து கணிப்பெல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு தொகுதிங்கிறதுனால மில்கிப்பூரை சம்மந்தமாக எதுவும் வரல. ஆனால் அங்கே எழுதக்கூடிய பத்திரிகைகள் உயரில் கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அன்றைக்கி பேச்சின பேச்சு ஒரு இம்பேக்ட் இருக்குது அந்த பேச்சில். ஏன்னா நம்ம இந்தும் பாசி சமூக மக்களிடையே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்று. அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இவங்க சந்திரபானுன்னு ஒருத்தரை நிற்க வச்சுருக்காங்க பிஜேபி. அவர் யாருன்னா, குஜராத்தில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவர், உள்ளூர்காரர் இல்லை. குஜராத்தில் அதாவது மோடி குஜராத்துக்காரர், உங்களுக்கு தெரியும், பிஜேபி தலைவர். அப்போ குஜராத்துக்காரங்களை ஒருத்தங்களை வெளியிலேருந்து ஒருத்தரை உள்ளே நுழைக்கிறாங்க. ஏன்? அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அந்த ஊர்காரங்களால் இவங்களால் நிற்க வைக்க முடியல. ஏன்னா அங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா பாசி சமூக மக்கள் வாக்குகளை அவதேஷ் பிரசாத் வாங்கிட்டார். அவரை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பெருசாக நம்பிட்டு இருந்தாங்க கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தது. இன்றைக்கி அதாவது என்னென்னா, ஒரு இதை கூட சரியாக பண்ண முடியல. கடவுளின் பெயர்னு சொல்லிக்கிட்டு கடவுளையே இவங்க ஏமாத்துறாங்க, அதில் பெரிய ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறத எதிர்கொள்ள முடியல. சமாஜ்வாதி கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு நம்ம யோகி சொன்னாலும் பெரும்பான்மையான மக்கள் நம்ப தயாராக இல்லை.
இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது மில்கிப்பூரில் மீண்டும் வாகை செய்ய போடுகிறார் யார்? அவதேஷ் பிரசாத்துடைய பையன் தான் அப்படிங்கிற அஜித் பிரசாத். இதில் இன்னும் குறிப்பிட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகங்களாக பிளவுபட்டு இருந்த யூபியில் இன்றைக்கி நடந்த ஒரு சமூக மாற்றம் என்னென்னா, ஏற்கனவே பிஜேபி பண்ணது தான். எல்லா சமூகங்களையும் ஒரு சமூகங்களுக்கு எதிராக முன்னிறுத்துவது. யாதவ் ஒரு சமூகம் யோகிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் மற்ற பெரும்பான்மையான சமூகம், ராஜபுத்திர சமூகம், ஏன்னா அவருடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் பார்ட்டி, அப்புறம் அப்னாதல், அது ஒரு கம்யூனிட்டிக்குது, அந்த கம்யூனிட்டி, குருமி கம்யூனிட்டி, இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் பிராமின் அதை தவிர மற்ற எல்லா ஓபிசியும் ஒன்றிணைத்தார் யோகி. அதுக்கு முக்கிய காரணம் அமித்ஷா, அவருடைய பாணி. எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துருவோம். இடஒதுக்கீடு உடனே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா, காங்கிரஸ் இவ்வளோ நாள் ஆளும்போது இடஒதுக்கீடு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இடஒதுக்கீடு கொடுத்தா அது சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்கிடும் காங்கிரஸ் நினச்சது. யோகி அதெல்லாம் நினைக்கல. உடனே ஒரு ரிலீஃப், உங்களுக்கு இடஒதுக்கீடுப்பா 4% 8% அப்படின்னா அவங்க பரவாயில்லப்பா உடனே கொடுத்துட்டாருப்பா. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் அடி வாங்கிடுச்சு, அது வேறு விஷயம். இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, கிடைக்கல. அப்போ ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், எத்தனை நாள் ஏமாற்றுவது? அப்போ இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பட்டியலின மக்கள்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா இவர்கள் பட்டியலின மக்களை மதிப்பதில்லைங்கிறது பல விஷயம். ஒரு சிறுநீர் கழித்த விஷயத்தில் அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா சொல்லி அவங்க அந்த ஆள் சிறுநீர் கழிச்சவரே இல்லை, வேறு ஒரு ஆளை வச்சு செட் பண்ணி அதெல்லாம் வெளியில் சமூக ஊடகங்கள் எவ்வளோ வந்தது. பட்டியலின மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரம் நிறையா வந்துட்டு இருக்குது. பழங்குடியின மக்கள் மணிப்பூர்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பிஜேபி பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாங்க, அதனால் சிம்பிளாக முடிச்சிடலாம். இதெல்லாம் பட்டியலின மக்களுக்கு தெரியும். இவங்க என்ன தான் கதையை ஓட்டினாலும் அங்கே நடக்கிறது என்னங்கிறது தெரியும். ராகுல் காந்தி வேறு பாருங்கள், பட்ஜெட் போடுறாங்க, பின்னாடி நிற்கிறது யாராவது பட்டியலின மக்களோ நம்ம தலித் மக்களோ யாராவது இருக்காங்களா பாருங்கன்னா, அவங்க பார்க்குறாங்க எல்லாம் நம்ம ஆளுங்க யாரும் இல்லைப்பா. அப்போ எதுவுமே இல்லை, அதிகாரம் இல்லை. நீதிமன்றத்தில் எவ்வளோ பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எவ்வளோ பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள், அண்டர் செக்ரட்டரி எவ்வளோ பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள், இந்தியா முழுக்க எப்படி இருக்காங்க, யார் முன்னணியில் இருக்காங்க, இது எல்லாம் உங்களுக்கு பக்காவாக இப்போ யூபி தெளிவாயிடுச்சு. நீங்கள் எழுதி வச்சுக்காங்க, வர அடுத்த வருஷம் திறக்கிறதுல யோகி ஜெயிக்க மாட்டார். ஒட்டுமொத்தமாக கம்யூனல் அப்படிங்கிற ஒன்றை எப்படி பிஜேபி கையில் எடுத்தோ அதே மாதிரி கையில் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், பட்டியலின மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்ககிட்ட ஆளே இல்லை. நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள். அதனால தான் மில்கிப்பூரை ஒன்றா நடத்தினா கூட அங்கே பூந்து நம்ம யோகி அராஜகம் பண்ணுறது, ஆளை வச்சு அதெல்லாம் முடியாது. நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா 400 எம்எல்ஏக்கள் தொகுதி, 400க்கு மேலே எம்எல்ஏக்கள் தொகுதிக்குது. உங்கள்கிட்ட தான் 250க்கு மேலே இவங்க இருக்காங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, மெஜாரிட்டியாக இருக்கீங்க. மேலே உங்கள் கவர்மெண்ட்டு தானே, அங்கே போய் ஏதாவது பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ண முடியல? உள்ளூர்காரங்க திரண்டு அடிச்சு விட்ருவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யோகிக்கு கடும் சிக்கல். அதுவும் குறிப்பாக பறிபோகிறதே பட்டியலின மக்களின் வாக்குகள் தான் யோகிக்கு கவலை. இப்போ இந்த தேர்தலை தோக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை, பொது தேர்தலில் வரும்போது இது பாதிக்கும். என்ன சொல்லி இவங்களை நீங்கள் கையில் வச்சுக்குவீங்க அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன்னா அவர் வேறு ஒரு மேட்டரை பண்ணிட்டார், கம்யூனலாக கொண்டு போயிட்டார். பாருங்கள், இளம்பெண் மரணம், நீதி கிடைக்கல, என்ன வேறு கேவலமாக பேசிட்டாங்க, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பெரிய விஷயத்தை ஏற்படும். ஏன்னா பிஜேபி பண்ணுற வேலை சூப்பராக பண்ணிட்டார் அவதேஷ் பிரசாத். ஏன்னா அவங்க பையன் நிற்கிறார்கள், ஜெயிக்க வைக்கணுங்க. நம்ம அதான் ஏற்கனவே சொன்னோம், மற்ற வேட்பாளர்னா கூட நம்ம கொஞ்சம் கஷ்டங்கள்லாம். அவதேஷ் பிரசாத் அங்கே எம்எல்ஏ இருந்திருக்காரு, அவர் எம்பி ஆகி அவங்க பையனை நிற்க வைக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு உருண்டு வேலை பார்ப்பார். அது சமாஜ்வாதி வேலை பார்க்குது, காங்கிரஸ் வேலை பார்க்குது, அவரும் வேலை பார்ப்பார். அதனால் மில்கிப்பூர் இவருக்கு ஒரு சவாலாக தான் இருக்குங்கிறத ஒன்று. அது நீங்கள் சொல்கிறத யோசிக்கிறோம், எல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.